கடும் மின் தட்டுப்பாடு மற்றும் அரசின் இலவச திட்டத்தால் கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் தொழிலை மாற்றி அம்மி ஆட்டுக்கல் தயாரிப்பில் இறங்கியுள்ளனர். புவிசார் குறியீடு பெற்ற கோவை கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் தற்போது விரக்தியில் உள்ளனர். இதற்கு காரணம் தமிழக அரசு அறிவித்துள்ள இலவச கிரைண்டர் திட்டமும் தமிழகத்தில் நிலவி வரும் தொடர் மின்வெட்டும் தான். ஆட்டாங்கல் பயன்படுத்தப்படும் பழைய மாடல் வெட் கிரைண்டர் தான் இலவசமாக வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தனர் கிரைண்டர் உற்பத்தியாளர்கள். ஆனால் அரசு டேபிள் டாப் கிரைண்டர் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இலவச கிரைண்டர் தயாரிக்கும் ஆர்டரையும் கோவை கிரைண்டர் தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே கொடுத்துள்ளது. இதனால் வெட் கிரைண்டர் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை சமாளிக்க தற்போது மின்சாரம் அதிகம் பயன்படுத்தப்படாத இடிக்கல், அம்மிக்கல், ஆட்டுக்கல், சந்தனம் அரைக்க பயன்படுத்தும் கல் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு மாறி வருகின்றனர். அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்துக் கொண்டு பாரம்பரிய தொழிலையும் விடாமல் பாதுகாத்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு இலவச கிரைண்டர் அறிவிச்சதிலிருந்து எங்களுக்கு போதுமான ஒரு வருமானம் இல்லாதனால அதிக நேரம் மின்வெட்டு. அதனால நாங்கள் ஆட்டாங்கல், அம்மிக்கல், மிளகு ஜீரம் இடிக்கிற கல், அந்த மாதிரி கல்லுகளை நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இலவச கிரைண்டர் அறிவிச்சிலிருந்து எங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த மாதிரி இதில் இது பண்ணாதான் எங்களுக்கு வருமானம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால இப்போ ஒரு 1.5 வருடமா இந்த மாதிரி கல் எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். கோவையில் தயாரிக்கப்படும் இடிக்கல், சந்தனக்கல் ஆகியன கேரளா, ஆந்திரா, உடுப்பி உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அவ்வப்போது கிடைக்கும் மின்சாரத்தை கொண்டு சிறிய அளவிலான பொருட்களை உற்பத்தி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை சமாளித்து வருகின்றனர் கோவை கிரைண்டர் உற்பத்தியாளர்கள்.